தமிழ்நாடுமா இருக்கணுங்க. சுருங்க சொல்றதா இருந்தா இந்தியாவே தமிழ்நாடுமா இருக்கணும். இங்க கூட அவ்வப்போது நடைபெறுகிறது என்றாலும் அவையெல்லாம் ஒரு எப்போது நடைபெறுகின்ற ஒரு விஷயம் என்று விட்டு விடுவோம். எப்படி இந்தியாவிற்கு தமிழகம் எப்படி ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதோ அது மாதிரி இந்தியாவே மாறணும் தமிழ்நாடு மாதிரி. இங்க ஏன் நல்லா இருக்கும், ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம், நல்லா பழகுறோம், இஸ்லாம்னா என்னங்கிற ஓரளவுக்கு தெரிகிறது. இது ஒரு காரணம். இன்றைக்கு இந்த கலவரங்கள் ஓயாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த தவறான தகவல்கள், துவேஷத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். மக்களுக்கு மத்தியிலே இந்த கருத்து அதிகமாக பரிந்து கொண்டே இருக்கு. ஆக புரிய வைப்பதுதான் நம்முடைய முக்கியமான ஒரு கடமை. எஜுகேஷன் இஸ் வேக்சின் ஃபார் வயலன்ஸ் என்று ஒரு சொல் இருக்கு. ஆக இந்த வன்முறையை தடுக்கின்ற தடுப்பூசி அறிவுதான் என்று மக்களுக்கு உண்மை தெரிகிறதோ, என்று உண்மையை உணர்கிறார்களோ அப்போது நிற்க போகிறது. இந்த அறியாமையைத்தான் வகுப்புவாதிகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு மத்தியிலே தவறான செய்திகளை எல்லாம் சொல்லி, பொய்யான செய்திகளை எல்லாம் சொல்லி மக்களை நம்ப வைக்கிறார்கள். ஆக இந்த தவறான எண்ணங்கள் அகற்றப்படுகிற போது, உண்மையை மக்கள் உணர்ந்து கொள்கிற போது இந்த வகுப்புவாதம் நிச்சயமாக ஒளியும். ஏனென்றால் பொய் ஒளிந்துதான் ஆக வேண்டும். பொய்யினுடைய தன்மையே ஒளியக்கூடியதுதான். ஐஸ் கட்டியினுடைய தன்மை உருகக்கூடியது, நெருப்பினுடைய தன்மை எரியக்கூடியது. அதை போல பொய் அழிந்தே ஆக வேண்டும். எவ்வளவு காலத்திற்கு மக்களை ஏமாற்றுவார்கள்?